இல்லை, அவங்களாம் ஸ்லோவாக வர்றாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இவங்கெல்லாம் ஃபாஸ்ட் இதில் போகிறாங்க, என்ன அவங்கெல்லாம் எக்ஸ்பிரஸில் போகிறாங்க, அவங்கெல்லாம் சாதா வண்டியில் லோக்கல் வண்டியில் வந்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லாவே தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. இந்த மனதினால் சிந்திக்க இந்த இறை சிந்தனை என்பது யாருக்கு ஏற்படும்? மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கும். வேற யாருக்குன்னா சிந்தனை வருமா? கஷ்டம்தான். எனக்கு நமக்கு தெரியாது. நாய் சிந்தனை படிச்சா, என் பூனை சிந்தனை பண்ணிட்டு இருக்கா தெரியாது. அது சிந்தனை பண்ணினா கூட எதை மேல சிந்தனை பண்ணிருக்கோம்? வேற எங்கெங்கோ சிந்தனை பண்ணிருக்கோம். அப்ப நாமளும் அந்த மாதிரி சிந்தனை பண்ணிட்டு இருந்தோம்னா எங்க போயிருக்க போறோம்? அங்கதான் போறோம். இதோ மணி 7:30 போச்சு, என்ன ஏதோ எப்ப போய் சேர்றது, என்ன பண்றது அப்படின்னு இங்கே உட்காந்தாலும் நம்ம சிந்தனை வேற எங்கேயோ எகிரி ஓடி போச்சுன்னா கதை வேறதான். அப்ப நமக்கு என்ன ஆச்சு? போய் வீட்டுல சாதம் செய்யணுமே, குழம்பு வச்சு வைக்கணுமே, சூடு பண்ணுமே, அதை பண்ணுமே, இதை பண்ணுமேனா இது பூனை உட்காந்துருக்கோம், எந்த வீட்டுல இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே நிலைமைதான், வேற ஒன்றுமே இல்லை. அவை மனதினால் சிந்திக்க இந்த சிந்தனையை கொண்டு வருவதுதான் இறை வழிபாடு. அதுதான் இறை வழிபாடுன்னு ஒரு நல்ல அற்புதமான நிலைச்சுவார். இப்ப இந்த 5 நிலைகள் ஆண்டாள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 5மே நாட் கம்பல்சரி. அதாவது இன்னொரு பெரிய நமக்கு கொடுத்த போனஸ். 5ம் கம்பல்சரி அல்ல, எல்லாமே சாய்ஸ். ஆர் 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 இல்லையா? உன்னால முடிஞ்சா தூயோமாய் வா, உன்னால முடிஞ்சா தூமலர் தூவு, நீ உன்னால முடிஞ்சா பாட்டு பாடு, தொழு, இல்லைன்னா நீ மனதினால் சிந்தித்து, இல்லாவிட்டால் நீ வாயினால் பாட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே 6 6 6 தான். யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நான் வந்து ஒரு இடத்துல போய் கீழே நின்று இருக்கேன், நான் வாயினால் பாடி சொல்லி மார்கழி திங்கள் ஆரம்பிச்சுனா எல்லாம் சேர்ந்து என்ன தூக்கி வெளில போடுற போயா அப்படின்னு இல்லையா? அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? மனதினால் சிந்தி. இப்போ ஒருத்தனுக்கு கோயிலுக்கு போக முடியாத உடம்பெல்லாம் பிராக்சரா கிடையாது, அவன் எங்கேருந்து கோயிலுக்கு போறது? அப்ப இவன் தூயமாய் வந்து எங்க போறது? பேண்டேஜோட எழுந்து வந்து நிற்க முடியும்? ஹெவி ஃபீவர் அடிச்சிருக்கு, அவன் நடக்க முடியாது, அப்ப அவன் போக முடியாது. அவன் நான் ஒரு கியூல உட்காந்துருக்கேன். அப்ப என்ன பண்ண? திருப்பாவை எனக்கு அனுசந்தானமா உள்ள சேவிச்சுட்டு இருக்கும். யாரும் கேட்க போறான், ஐயோ ஏன் என் மனசுக்குள்ள நீ திருப்பாவை சேவிச்சுட்டு இருக்க? இப்போ எங்கேயாவது பஸ்ஸில் எங்கேயாவது நம்ம ஆஃபீஸுக்கு போறோம், 1 hour ஆகுது, 1 hour ஒரு 10 தடவை திருப்பாவை சேவிச்சு. யாராவது பிடிச்சி கேட்க போறான், ஐயோ ஏன் இது மாதிரிலாம் உள்ள மனசுக்குள்ளே தெரியும்? யாருக்கும் தெரியவே தெரியுது. ஆனா நம்மளுடைய மன சிந்தனை இங்க தானா போகும். அப்ப ஆண்டாள் என்ன சொல்றாருன்னா, இது 5மே கம்பல்சரி இல்லை, எது முடியுமோ அதை டிக் பண்ணிக்கும், சாய்ஸ். அதனால மனதினால் சிந்திக்கிறது ஈஸி இல்லையா? ஹாஸ்பிட்டலையோ வீட்டிலையோ கூட எழுந்துக்க முடியல, நடக்க முடியல, படுத்துட்டா கூட தினமும் இதை அனுசந்தானம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு தூரம் பண்ணணும்னு நமக்கே தெரியாத அளவுக்கு பண்ணிக்கொண்டே இருக்கலாம். ஆகவே இப்போ இதை பண்றதுனால என்ன லாபம்? இப்ப இதுதான் கதைக்கு நம்ம வர்றோம். என்ன கதைக்கு வர்றோம்னா, 2 தோழியர்கள் பேசிக்கிறாங்க.